எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட் என்பது லீவ். இந்த வாரத்துல ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இனி ட்ரேடிங் ஆகும். ஆனா அந்த சமயத்துல மார்க்கெட் இப்படி பிளாட்டா இருக்காது. 23,000 போய் டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அல்லது 22,500 வந்து டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்றதான் என்னுடைய கருத்து. என்ன காரணம், எதுக்காக அப்படி 300 பாயிண்ட் ஏற்ற இறக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு புதன்கிழமை அமெரிக்கால அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் யூஎஸ் ஃபெட்டினுடைய மார்ச் மந்த் மீட்டிங்கினுடைய மினிட்ஸும் வருது. அது வந்து ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் அப்படின்றது நாளைக்கு குளோபல் மார்க்கெட்ல கொண்டு வரலாம். பட் நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட் லீவ் என்பதால அந்த இம்பாக்ட் மேபி வெள்ளிக்கிழமை நம்மளுடைய மார்க்கெட்டை வந்து அடையலாம். வெயிலுக்கு குழுகுலுன்னு இருங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி இமாமி லிமிடெட் அப்படின்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஷேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்துக்கு தேவையான சில ப்ராடக்ட்ஸ் இவங்க வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியுடைய சார்ட் பேட்டர்ன் அப்படின்றது பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி எல்லாம் சப்போர்ட் வந்தா ஏறி இருக்கா. அதுலயும் 2014-15 ஓவரா ஆட்டம் போட்டிருக்கான். இப்ப ஏறுமுகத்தில் இருக்கக்கூடிய இந்த பங்கு 454 இருந்து 2023 ஹை ஆல்மோஸ்ட் ஒரு 600 ரூபாய் அங்க வந்துச்சுனாவே சந்தோஷமா தான் இருக்கும். ஐபிஓக்கள் ஏதாவது முக்கியமான நியூஸ் இருக்கு அப்படின்னா, இந்த பாரதி ஹெக்ஸாகம் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் அலாட்மெண்ட் ஆயிருக்குமா இல்லையா அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சமயத்தில் உங்களுடைய லிஸ்டிங் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 12 வர வெள்ளிக்கிழமை. தற்போதைய நிலவரப்படி ஒரு 10 to 15% லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் சொல்லுது. ஸோ இது நிறைய பேருக்கு ஐபிஓ அலாட்மெண்ட் ஆயிருக்குன்னு கமெண்ட்ல பதிவிட்டு இருந்தீங்க. ஒரு 15% கொடுத்தான்னா கூட ரொம்ப சந்தோஷம் தான். ஆசை தோசை அப்பளம் வடை அப்படின்னு சின்ன குழந்தைய சொல்லி விளையாண்டுக்கிறோம். அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட்ஸ் பலவிதம் இருக்கு. நிறைய பேர் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னாவே நம்ம வச்சிருக்கிற ஷேருக்கு டிஸ்கவுண்ட்ல மறுபடியும் நம்ம அப்ளை பண்ணி பெரிய அளவில் பணம் சம்பாதிச்சிடலாம். ஒரு ரைட்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்படி இல்லை, அந்த ரைட்ஸ் அப்படின்றது நிறைய விதம் இருக்கு. அதுல அவங்க நேற்று அனுப்பிச்சிருந்த இமெயில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, போர்டில் இருக்கிறவங்களை நம்ம செலக்ட் பண்றதுக்கு உண்டான நாமினேஷன் ரைட்ஸ் அதை பத்தி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன கூட அவங்களுடைய போர்டுக்கு நாமினேட் பண்ணலாம். நீங்க ஒரு ஷேர் ஹோல்டர்னா அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அது மாதிரியான ஒரு ரைட்ஸ் தான் இது. நம்ம எதிர்பார்த்து கிடந்த ரைட்ஸே வேற. அந்த ரைட்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல வருது அப்படின்றது ரேர் தான். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா அப்படிங்கிற மாதிரி இந்த பஜாஜ் ஹெல்த் கேர் அப்படின்ற ஷேர் அப்பப்போ போய் மண்ணை தொட்டு கும்பிட்டு தலையில விபூதி வச்சுட்டு அப்படியே அங்கேயே வந்துக்குவான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மேலே ஏறி வருவான். இதை எத்தனை முறை பண்ணியிருக்கான் அப்படின்னா 4 முறைகள் பண்ணியிருக்கான். இப்ப 3 முறைகள் பண்ணியிருக்கான். இப்ப 4வது முறையா பண்ணுவானா? 318 ரூபாயிலிருந்து ஒரு 500 ரூபாய் வருவானா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கு ஒரு வருஷம் கழிச்சு தான் விடைக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்திருக்கான். கோதாவரி செல்லக்குட்டி இங்க வா அப்படிங்கிற மாதிரி இப்ப சமீபத்தில் நியூஸ் எல்லாம் வந்த உடனே பல ஷேர்கள் பட்டாசு மாதிரி வெடிக்குதுங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க ஏர்னிங் சீசன் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்கிறதுனால தான். சமீபத்தில் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா வெடிச்சு மேலே வந்தா ஒரு நியூஸ் வந்த உடனே ராம்கோ சிஸ்டம்ஸ் அப்படின்றது இன்னைக்கு ரொம்பவுமே அற்புதமான வேலை பார்த்துருக்கான். 20% ஏறி இருக்கான். அதுக்கு என்ன காரணம்னா, அவனுக்கு ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி கொரியன் ஏர் அப்படின்றவங்களுக்கு இவங்களோட ஏவியேஷன் சாஃப்ட்வேர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு அவனை 20% மேலே ஏற்றிட்டாங்க. கோதாவரி பவர்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி இன்னைக்கு ஒரு 7% ஏறி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்களுடைய ஒரு பிளான்ட் வந்து மறுபடியும் ஃபுல் கெப்பாசிட்டியில் அவங்களுடைய ஆப்ரேஷன் திருப்பி ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தோடனே அவனு ஏறிட்டான். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு இன்ப காலம். இந்த இன்ப காலத்தில் எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் இன்னொரு 1 மாசத்துக்கு எல்லா ஷேர்களும் நல்லா தான் இருப்பானுங்க போல. ஆஹா, இன்னைக்கு மீடியாக்களை டிஸ்கஸ் பண்ண ஷேர்ஸ்ல வந்து எனக்கு ஒரு 2 ஷேர்ஸ் என்னை கண்ணை கவர்ந்தது. தேவயானி இன்டர்நேஷனல் ஒரு ஷேர், அது நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அவங்க இது ஏதாவது மீடியாக்களை டிஸ்கஸ் பண்றதுனால கொஞ்சம் வால்டிலிட்டி கிடைச்சு மேலே வந்துட்டா பரவாயில்ல. அதே மாதிரி எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படின்ற ஷேருமே வந்து ஒரு சப்போர்ட்ல தான் இருக்கான். ஒரு 6 மாசம் அல்லது ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 942 ஒரு ஷேருக்கு 200 ரூபாய் அப்படின்றது ஏறி வந்துட்டானாலும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ரெண்டுல ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் யாராவது வச்சிருக்கீங்களா? அந்த ஷேர் வந்து இருக்கிறதுலே உச்சத்துல இருக்கா. அதே சமயம் இன்னைக்கு போர்ட் மீட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். ஸோ மேலே எங்காவது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல இருக்கிற சமயத்தில் அந்த ஷேர்லாம் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. இறங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பாருங்க. எங்களிடம் ஃபாரின் சரக்கு இல்லை, சரக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2 நாட்களாக வெறும் 500 கோடி 600 கோடின்னு தான் அவங்களுடைய செல்லிங் போயிட்டு இருக்கு. உங்ககிட்ட சரக்கு இல்லைன்னா என்னையா, எங்ககிட்ட இருக்கு பாக்குறியா அப்படின்ட்டு நம்ம ஆளுங்க டிஐஸ் வந்து 3000 கோடி 2000 கோடின்னு கேஷ் மார்க்கெட்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதாங்க, அந்த பக்கம் டோட்டலா சைலண்ட் பண்ணிட்டோம். நம்ம
இனிமேல் ஃபாரினர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் brokerage ஹவுசஸ் அவங்க தான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை பத்தி மேபி கமெண்ட் பண்ணலாம். நீ கமெண்ட் பண்ணு, ஆனா உங்ககிட்ட சரக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ஜாலியா இருக்கலாம். காலேஜ் படிக்கிறப்போ ஒரு வயசான ப்ரொஃபசர் இருப்பாரு, திடீர்னு கல்யாண பத்திரிக்கையோட வந்து நிப்பாப்ல, சார் நீங்களா, நீங்க என்ன சார் திடீர்னு மாப்பிள வேஷத்துல வந்து நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. இந்த IEX அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் அவனுடைய லோவை வந்து உடைச்சு கீழே போகவே இல்லை. ஸோ இவனுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி அவனுடைய பழைய ஹை சைட்வேஸ் 160 போய் தொடக்கூடிய நிலைமையில் இருக்கா. ஸோ சிம்பிளா 130 ரூபாயிலிருந்து 160 ரூபா வந்துட்டானா பரவாயில்ல, ஒரு 30 ரூபா ஏறி இருக்கா அப்படின்னு பாராட்டக்கூடிய இடத்துல இருக்கான். நண்பர்களே, இந்த SKF இந்தியா அப்படின்றது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கம்பெனி. இந்த டிஃப்ரெண்டான கம்பெனி மேபி டிஃப்ரெண்டான ஆளுக்கு தான் வாங்கி வச்சிருப்பாங்க. இவங்க இண்டஸ்ட்ரியலுக்கு சொல்யூஷன்ஸ், சர்வீசஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த ஷேர்னுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தற்சமயத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் எடுத்திருக்கா. இந்த சப்போர்ட் இவனை மறுபடியும் பல இடத்துக்கு கொண்டு வந்து விடுது அப்படின்ற மாதிரி இருந்தா ஒரு ஷேருக்குள்ள ஆல்மோஸ்ட் 1000 ரூபாய் இருக்கிறதா நான் பார்க்குறேன். 2 ஷேர் பார்த்துட்டு இருந்தேன். ஆல் கார்கோ அப்படின்ற ஷேர் வந்து ஆடுடா ராமா ஓடுடா ராமா அப்படின்ற மாதிரி சமீபத்தில் அவனுடைய வேலையே ஒரு வெட்டுக்கிளி பேட்டர்ன் வேலையாக தான் இருக்கு. கரெக்டாக இந்த நேரத்தில் சப்போர்ட் 65 ரூபாயில சப்போர்ட் எடுத்தவன் ஒரு 72 ரூபா ரேஞ்சுக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இவனுடைய பழைய சைட்வேஸ் பேட்டர்னை வந்து டச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 95 ரூபா வரைக்கும் வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி கலா மந்திர் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். லோ பிரைஸ்ல இருக்கான். இப்போதைக்கு அவனுடைய ஃபால் வீழ்ச்சி அப்படின்றத தடுத்து நிறுத்திருக்கான். பெரிய வீழ்ச்சி. இவன்லாம் 300 ரூபாயில இருந்து அவன் பாட்டுக்கு சொல்லிக்காம 170க்கே போயிட்டான். 170க்கு போயிட்டு தற்சமயத்துக்கு அவனுடைய ஃபாலை நிறுத்திட்டு மேலே வந்துகிட்டு இருக்கான். இந்த ஃபாலை நிறுத்திட்டு மேலே வர்ற 213 ரூபா அப்படின்றது ஜென்ரலா ஒரு 260 ரூபா வரைக்கும் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் ஒன்று காட்டுறேன் பாருங்க. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி வேதந்தா அப்படின்ற ஷேர் வந்து 252 ரூபா இப்போ டிசம்பர் ஜனவரி சமயத்தில் இருந்தான். அப்ப இருந்து இன்னைக்கு நாம போய் பார்க்கல ஆல்மோஸ்ட் 45% ஏறி இருக்கான் 4 மாசத்துல. ஸோ இவன் இப்படி ஏறிட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியும் 200 ரூபாய் ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலா இன்னொரு 2 வருஷத்துக்கு உருவாக்குறான். இந்த சமயத்துல தான் நீங்க ஒரு நல்ல விஷயத்தை ஒன்று கவனிச்சிங்கன்னா, 2022ல என்ன ரேட் வந்தானோ அதே ரேட் 2023 கடைசியில வந்துட்டு அங்கிருந்து திரும்பி ஏறி இருக்கா. ஸோ இந்த 2022 அப்படின்ற சப்போர்ட் லெவல் தான் இந்த ஷேரை தாங்கி பிடிச்சிருக்கு. அவனுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிடலாம். நண்பர்களே, கடன் இல்லாத ஒரு செல்லக்குட்டியான ஒரு கம்பெனி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். பேர் சுமிகெம் அப்படின்ட்டு. இந்த சுமிட்டோமோ கெமிக்கல் அப்படின்றவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட கடனே கிடையாது. கொஞ்சம் பெரிய கம்பெனி தான். 20,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்றத வச்சிருக்கான். இந்த சுமிட்டோமோ கெம் அப்படின்ற ஷேர் வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, இவனும் 2022ல என்ன லெவல் சப்போர்ட் வந்ததோ 350 ரூபா அப்படின்ற சப்போர்ட் எடுத்திருக்கான். இந்த சப்போர்ட்டை காரணமா எடுத்துக்கிட்டு வேதாந்தா மாதிரியே இவனும் ஒரு 450 ரூபா வந்தாலும் சரிதான், அல்லது 525 ரூபா வந்தாலும் சரிதான், 4 மாசத்துல வந்தாலும் சரிதான், 4 வருஷத்துல வந்தாலும் சரிதான், எப்படியோ போட்ட காசுக்கு கீழே போகாம மேலேயே போனா சரிதான் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, பிரமல் என்டர்பிரைசஸ்னு ஒரு ஷேர். பாவம், இந்த ஷேரை வந்து பல பெரிய ஆளுங்க வாங்கி வச்சிருக்காங்க. தற்சமயத்துக்கு இந்த ஷேர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சைட்வேஸ் பேட்டர்ல போய் மாட்டியிருக்கான். அப்ப இந்த சைட்வேஸ் பேட்டர்ன் அப்படின்றது போய் மாட்டிட்டதுனால மேபி அவன் மறுபடியும் 1600 வந்தாலும் சரிதான், அல்லது அவன் மறுபடியும் 1131 வந்தாலும் சரிதான். நம்மளுக்கு எதுக்கு பேராசை? அவன் மறுபடியும் ஒரு 1143 வந்தாலும் சரிதான். தற்சமயத்துக்கு ஒரு சைட்வேஸ் பேட்டர்ல மாட்டியிருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் 883 ரூபாயிலிருந்து 600 ரூபா வந்துட்டு 1100 ரூபா வந்தாலும் சரிதான், அல்லது இங்கிருந்தே மேலே போய் 1100 வந்தாலும் சரிதான். அப்படி வரலினா யாருக்கு தெரியுங்களா பிரச்சனை? இந்த கம்பெனியில் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் போட்டு லாக் ஆகி வந்திருக்காங்க. எஃப்ஐஸை போய் எடுத்து பார்த்தா 17% போட்டு வச்சிருக்காங்க. டிஐஸை போய் எடுத்து பார்த்தா அவன் ஒரு 13%. ஆக மொத்தம் 40% இந்த கம்பெனியினுடைய ஷேர்ல பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் போட்டு வச்சிருக்காங்க. பப்ளிக்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இருக்கிறதுலே அடி வாங்கி சின்ன பண்ணமானது யாருன்னு பார்த்தா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். ஸோ கடைசிக்கு ஒரு 1200 ரூபா வந்துருச்சுன்னா கூட இந்த இன்ஸ்டிடியூஷன் மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படின்றது குறைஞ்சிரும். வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நண்பர்களே, பெரிய பெரிய அனலிஸ்டினுடைய வேலை என்னன்னா, சும்மா இருக்கிற ஷேரை வந்து நீ எப்படிப்பா இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதை பற்றி சொல்கிறதா. அது சில நேரங்களில் வந்து மங்களம் பாடி விடுற மாதிரி கூட அமைஞ்சிடலாம். அதாவது ஐடியா ஷேர் அப்படின்றது வந்து பொதுவாகவே இது வந்து ரீட்டைலர்களுக்கு உண்டான ஷேர் தான். ஏன்னா ஃபண்டமெண்டல் அதிகமாக இல்லைன்னா நம்மளுக்கு தான் போய் அதைய பிடிச்சி வளவலையாக வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ ரீட்டைலர்கள் அப்படின்றது இந்த ஷேரில் வந்து வாங்கி விற்றுக்கிட்டு கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு 1% கீழே இறங்கி 12.25 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்.
இந்த 12.25 ரூபாய் அப்படின்ற விலை 5 ரூபாய் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா ஒரு brokerage analyst யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ சிஎல்எஸ்ஏ ஏன் அப்படி யோசிச்சு பார்க்குறாங்கன்னா அதில் நிறைய பெண்டிங் ஏஜிஆர் பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி நிறைய ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணிட்டு அவங்களுடைய கருத்து மேபி இது கீழே போயிருமோ அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்கு. இந்த அறிக்கையை பேஸ் பண்ணி பெருசாக இறங்கி இருக்குமோ நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை பெருசாக எதுவும் இறங்கலை. ஆனால் ஒருவேளை 5 ரூபாய் வந்துச்சுன்னா அதனுடைய பெருமை சிஎல்எஸ்ஏ தான் சாரும். நண்பர்களே, எடில்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, இதுக்கு முன்னாடியெல்லாம் அவன் பெரிய ஆட்டம் போட்டிருக்கான். ஒரு காலத்தில் அவன்லாம் சார்ட் பேட்டர்ல பார்க்கும்போது 200 ரூபா போன மாதிரிலாம் காமிச்சுக்கிட்டு இருக்கான். தற்சமயத்துக்கு இப்போ 2023 30 ரூபா இருந்தவன் பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டான். நான் இல்லைன்னா சொல்லலை, பட் இருந்தாலும் 90 ரூபா ரேஞ்சில் இருந்து மறுபடியும் 60 ரூபா வரைக்கும் ஃபால் ஆகிட்டான். ஆல்மோஸ்ட் 50% இறக்கும். 50% நண்பர்களே. இப்போ இந்த ஷேர்ல ஒரு நல்ல நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி சிஎல்எஸ்ஏ குளோபல் மார்க்கெட்ஸ் அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. இதைய பேஸ் பண்ணி ஒரு 100 ரூபா போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஆஹா, வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். இன்னைக்கு ஒரே நாளில் 82 ரூபா ஏறி இருக்கானுங்க. டேன்லா பிளாட்ஃபார்மே வேற லெவலில் இருக்கான். அதாவது இந்த டேன்லா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி சமீபத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நல்ல ஆள் தான், எட்டி குதிக்கிறவன் தான். இவனுடைய ஹிஸ்டரியில் எடுத்து பார்க்கும்போது 5% 10% ஏறி இறங்கக்கூடிய ஆள் தான். ஆனால் ஏறாமல் தூங்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தாக்க கடந்த 2 வாரங்கள்ல ஒரு ஷேருக்கு அவனுடைய சப்போர்ட் லெவல்ல இருந்து 200 ரூபா ஏறிட்டான். 800 ரூபா எங்கே, 1000 ரூபா எங்கே, வெரி குட்ரா கண்ணா அப்படின்ற மாதிரி ஏறிட்டான். இன்றைய தகவல் தான் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.